चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 23/1/1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு தெய்வீக ஜென்மத்தின் பரிசு தெய்வீக கண்கள். இன்று 3 காலங்களையும் அறிந்த தந்தை தன்னுடைய 3 காலங்களையும் தெரிந்த 3 கண்களுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்கள் எதை 3வது என்று கூறுகிறோமோ அந்த கண் எந்த அளவு தெளிவாகவும் மற்றும் சக்திசாலியாகவும் இருக்கின்றது என்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தெய்வீக கண்ணின் சக்தியின் சதவிகிதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா அனைவருக்கும் 100% சக்திசாலியான தெய்வீக கண்களை ஜென்மத்தின் பரிசாக கொடுத்திருக்கிறார். பாப்தாதா வரிசை கிரமமான சக்தி நிறைந்த கண்களை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த தெய்வீக கண்களை ஒவ்வொரு குழந்தையும் அவரவர்களின் நியமத்தின் பிரகாரம், பத்தியத்தின் பிரகாரம், கவனம் கொடுப்பதின் பிரகாரம் நடைமுறையில் காரியத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே தெய்வீக கண்களின் சக்தி சிலருடையது சம்பூர்ண சக்திசாலியாகவும் சிலருடைய சக்தியில் சதவிகிதமும் இருந்துவிட்டது. பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் இந்த 3வது கண் தெய்வீக கண் இன்றைய நாட்களில் அறிவியல் சாதனமான தொலைநோக்கு கண்ணாடி இருக்கிறது. அது தூரத்தில் இருக்கும் பொருளை அருகிலும் மற்றும் தெளிவாகவும் அனுபவம் செய்விக்கும். அதேபோல் இந்த தெய்வீக கண்களும் தெய்வீக தொலைநோக்கு கண்ணாடியின் காரியம் செய்கின்றது. ஒரு நொடியில் பரந்தாமம் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அது எத்தனை மைல் தூரத்தில் இருக்கிறது என்று கணக்கிடவே முடியாது. பரந்தாமம் தொலைதூரத்து தேசம் எவ்வளவு அருகிலும் மற்றும் தெளிவாகவும் தென்படுகிறது. அறிவியலின் சாதனம் இந்த பௌதீக உலகத்தின் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை வரைய முடியும். ஆனால் இந்த தெய்வீக கண்கள் 3 உலகங்களையும் 3 காலங்களையும் பார்க்க முடியும். இந்த தெய்வீக கண்களை அனுபவத்தின் கண்கள் என்றும் கூறுகிறார்கள். அனுபவத்தின் கண், அந்த கண் மூலமாக 5000 ஆண்டின் விஷயத்தை நேற்று நடந்ததை போன்று அந்த அளவு தெளிவாக பார்க்கிறீர்கள். எங்கே 5000 வருடம், எங்கே நேற்றைய விஷயம்? அப்படி தூரமான விஷயத்தை அருகிலும் மற்றும் தெளிவாகவும் பார்க்கிறீர்கள் இல்லையா? நான் நேற்று பூஜைக்குரிய தேவ ஆத்மாவாக இருந்தேன், மேலும் நாளை மீண்டும் ஆவேன் என்று அனுபவம் செய்கிறீர்கள். இன்று பிராமணன், நாளை தேவதை. அப்படி இன்று மற்றும் நாளையின் விஷயம் சுலபமாகிவிட்டது இல்லையா? சக்திசாலியான கண்கள் உடைய குழந்தைகள் மது இரட்டை கிரீடம் அணிந்த அலங்கரிக்கப்பட்ட சுரூபத்தை எப்பொழுதும் எதிரில் தெளிவாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி ஸ்தூலமான ஆடை அலங்கரிக்கப்பட்டு எதிரில் தென்படுகிறது, மேலும் இப்பொழுதே அதை அணிந்து விடுவேன் என்று நினைக்கிறீர்கள். அதேபோல் இந்த தேவதைகள் உடல் என்ற ஆடையை எதிரில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? நாளை அதை அணிய வேண்டும் தென்படுகிறது இல்லையா? இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறதா அல்லது தயாரானது எதிரில் தென்படுகிறதா? எப்படி பிரம்மா பாபாவை பார்த்திருக்கிறீர்கள்? அவருக்கு தன்னுடைய எதிர்கால ஆடை ஸ்ரீகிருஷ்ணரின் சொரூபம் எப்பொழுதும் எதிரில் தெளிவாக இருந்தது. அதேபோல் உங்கள் அனைவருக்கும் சக்திசாலியான கண்கள் மூலமாக தெளிவாக மற்றும் எதிரில் தென்படுகிறதா? இந்த நேரம் ஃபரிஷ்தா, அடுத்த நேரம் ஃபரிஷ்தாவாக ஆகி பிறகு தேவதை. போதையும் இருக்கிறது. மேலும் சாக்ஷாத் தேவதை ஆவதற்கான சாக்ஷாத்காரத்தையும் தெய்வீக கண்கள் மூலமாக பார்த்திருக்கிறீர்கள்.
அந்த மாதிரி சக்திசாலியான கண்கள் இருக்கின்றனவா? அல்லது சிலவற்றை பார்க்கும் சக்தி குறைந்துவிட்டதா? எப்படி ஸ்தூல கண்களின் சக்தி குறைந்து விடுகிறது என்றால், மிக தெளிவான பொருள் கூட திரைச்சீலைக்கு பின்னால் இருப்பது போலவும் மேகங்களின் இடையே இருப்பது போலவும் தென்படும். அந்த மாதிரி நீங்களும் தேவதையாக ஆக வேண்டும், ஆகியிருந்திருக்கிறீர்கள். ஆனால் என்னவாக இருந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள் என்பது, இந்த இருந்தீர்கள் என்பது திரைச்சீலைக்கு உள்ளே தென்படவில்லையே. தெளிவாக இருக்கிறதா? நிச்சயம் என்ற திரைச்சீலை மேலும் நினைவு என்ற மணிகள் இரண்டும் சக்திசாலியாக இருக்கிறது இல்லையா? அல்லது மணிகள் சரியாக இருக்கிறது, ஆனால் திரைச்சீலை பலகீனமாக இருக்கிறதா? ஒன்று பலகீனமாக இருந்தாலும் தெளிவாக இருக்காது. எனவே கண்களின் சக்தி குறைந்து விடவில்லையே என்று சோதனை செய்யுங்கள் மற்றும் சோதனை செய்ய வையுங்கள். ஒருவேளை பிறந்ததிலிருந்தே ஸ்ரீமத் என்ற பத்தியத்தை கடைபிடித்து வந்திருக்கிறீர்கள் என்றால் கண்கள் எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கும். ஸ்ரீமத்தின் பத்தியத்தில் குறை இருக்கும் பொழுதுதான் சக்தியும் குறைந்து விடுகிறது. மீண்டும் ஸ்ரீமத்தின் ஆசீர்வாதம் என்று கூறினாலும், மருந்து என்று கூறினாலும், பத்தியம் என்று கூறினாலும் அதை கடைபிடித்தீர்கள் என்றால் மீண்டும் சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். அப்படி இந்த கண்கள் தெய்வீகமான தொலைநோக்கு கண்ணாடிகளாகும். இந்த கண்கள் சக்திசாலியான இயந்திரமும் ஆகும். இதன் மூலமாக யார் எப்படி இருக்கிறார் என்று ஆத்மீக சுரூபத்தில் ஆத்மாவின் விசேஷத்தை சுலபமாக மற்றும் தெளிவாக பார்க்க முடியும். உடலின் உள்ளே அமர்ந்திருக்கும் மறைவான ஆத்மாவை எப்படி ஸ்தூல கண்கள் மூலமாக ஸ்தூல உடலை பார்க்கிறீர்கள், அந்த மாதிரி பார்க்க முடியும். அந்த மாதிரி தெளிவாக ஆத்மா தென்படுகிறது தான் இல்லையா? அல்லது உடல் தென்படுகிறதா? தெய்வீக கண்கள் மூலமாக தெய்வீக சூட்சும ஆத்மாதான் தென்படும். மேலும் ஒவ்வொரு ஆத்மாவின் விசேஷம்தான் தென்படும். எப்படி கண்கள் தெய்வீகமாக இருக்கிறது என்றால் விசேஷம், அதாவது குணமும் தெய்வீகமானதாக இருக்கும். அவகுணமும் ஒரு பலகீனம். பலகீனமான கண்களே பலகீனத்தை பார்க்கும். எப்படி ஸ்தூல கண்கள் பலகீனமாகிறது என்றால் கருப்பு கருப்பான புள்ளி தென்படும். அதேபோல் பலகீனமான கண்கள் அவகுணத்தின் கருப்பைத்தான் பார்க்கும். பாப்தாதா பலகீனமான கண்களை கொடுக்கவில்லை, அவர்களே பலகீனமானதாக ஆக்கிவிடுகிறார்கள். உண்மையில் இந்த சக்திசாலியான இயந்திரம் என்ற கண்கள் நடைமுறையில் இயற்கையான ரூபத்தில் எப்பொழுதும் ஆத்மீக ரூபத்தையே பார்க்கும். இது உடலா அல்லது ஆத்மாவா என்று கடும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. இதுவா அல்லது அதுவா என்றால் இது பலகீனமான கண்களின் அடையாளமாகும். எப்படி அறிவியலை சேர்ந்தவர்கள் சக்திசாலியான கண்ணாடி மூலமாக அனைத்து கிருமிகளையும் தெளிவாக பார்க்க முடிகிறது, இந்த சக்திசாலியான கண்கள் மூலம் மாயாவின் மிக சூட்சும சுரூபத்தை தெளிவாக பார்க்க முடியும். எனவே கிருமிகளை வளர விடுவதில்லை, உடனே அழித்து விடுகிறார்கள். யாருடைய மாயாவின் நோயையும் முன்பாகவே தெரிந்து கொண்டு அழித்துவிட்டு எப்பொழுதும் நோயற்றவராக இருப்பார்கள். இந்த தெய்வீக கண்கள் அந்த மாதிரி சக்திசாலியானது. இந்த தெய்வீக கண்கள் தெய்வீக தொலைக்காட்சி பெட்டியுமாகும். இன்றைய நாட்களில் தொலைக்காட்சி பெட்டி அனைவருக்கும் விருப்பமானதாக இருக்கிறது இல்லையா? இதை டிவி என்று கூறினாலும் தூர்தர்ஷன் என்று கூறினாலும் இதில் தன்னுடைய சொர்க்கத்தின் அனைத்து ஜென்மங்களை, அதாவது தன்னுடைய 21 பிறப்புகளின் தெய்வீக திரைப்படத்தை பார்க்க முடியும். தன்னுடைய ராஜ்யத்தின் அழகான காட்சிகளை பார்க்க முடியும். ஆத்மாவின் ஒவ்வொரு ஜென்மத்தின் கதையை பார்க்க முடியும். தன்னுடைய கிரீடம், சிம்மாசனம், ராஜ்ய பாக்கியத்தையும் பார்க்க முடியும். தெய்வீக தரிசனம் என்று கூறினாலும் அல்லது தூர்தர்ஷன் என்று கூறினாலும் ஒன்றுதான். தெய்வீக தர்ஷனத்தின் கண்கள் சக்திசாலியாக இருக்கிறது இல்லையா? எப்பொழுது நீங்கள் ஓய்வாக இருக்கிறீர்களோ அப்பொழுது இந்த திரைப்படத்தை பாருங்கள். இன்றைய நாட்களின் நடனத்தை பார்க்காதீர்கள், அது ஆபத்தான நடனம். ஃபரிஷ்தாக்களின் நடனம், தேவதைகளின் நடனத்தை பாருங்கள். நினைவு என்ற பட்டன் சரியாக வேலை செய்கிறது தான் இல்லையா? ஒருவேளை பட்டன் சரியாக இல்லை என்றால் இயக்கினாலும் ஒன்றும் தென்படாது.
இந்த கண்கள் எவ்வளவு சிரேஷ்டமானது என்று புரிந்து கொண்டீர்களா? இன்றைய நாட்களில் ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் இந்த பொருள் பலவிதமான காரியத்தில் உபயோகத்தில் வர வேண்டும் என்று பெரும்பான்மையோர் லட்சியம் வைக்கிறார்கள். அதேபோல் இந்த தெய்வீக கண்கள் அநேக காரியத்தை நிரூபிக்கக்கூடியது. பாப்தாதா குழந்தைகளின் பலகீனத்தின் புகார்களை அவ்வப்பொழுது கேட்டு தெய்வீக புத்தி கிடைத்திருக்கிறது, தெய்வீக கண்கள் கிடைத்திருக்கிறது, இதை விதிபூர்வமாக எப்பொழுதும் உபயோகித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் யோசிப்பதற்கும் நேரம் இருக்காது, பார்ப்பதற்கும் நேரம் இருக்காது, வேறு எதையும் யோசிக்க மாட்டீர்கள், பார்க்க மாட்டீர்கள். பிறகு எந்தவிதமான புகாரும் இருக்க முடியாது. யோசிப்பது மற்றும் பார்ப்பது இந்த இரண்டும் தான் முழுமையாக ஆவதற்கும் மற்றும் புகார் செய்வதற்குமான ஆதாரமாகும். பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எப்பொழுதும் தெய்வீகமாக யோசியுங்கள். எப்படி யோசிப்பீர்களோ அப்படி செய்வதாக இருக்கும். எனவே இந்த 2 தெய்வீக பிராப்திகளை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ளுங்கள். சுலபம்தான் இல்லையா? நீங்கள் சக்திசாலியானவர்கள்தான். ஆனால் என்னவாக ஆகிவிடுகிறீர்கள்? எப்பொழுது ஸ்தாபனையானதோ அப்பொழுது சின்னஞ்சிறிய குழந்தைகள் போல போலாபாய் வெகுளியான சகோதரன் வசனம் பேசுவார்கள். அப்படி நீங்களோ சக்திசாலியானவர், ஆனால் போலாபாயாகிவிடுகிறீர்கள். எனவே போலாபாயாக ஆகாதீர்கள், எப்பொழுதும் சக்திசாலியானவராக ஆகுங்கள். மேலும் மற்றவர்களையும் சக்திசாலியானவராக ஆக்குங்கள். புரிந்ததா? நல்லது. எப்பொழுதும் தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்களை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, எப்பொழுதும் தெய்வீக புத்தி மூலமாக சிரேஷ்ட சிந்தனை, தெய்வீக கண்கள் மூலமாக தெய்வீக காட்சியை பார்ப்பதில் மூழ்கி இருக்கக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய எதிர்கால தேவதை சுரூபத்தை தெளிவாக அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் இன்று மற்றும் நாளையை அந்த அளவு அருகாமையில் அனுபவம் செய்யக்கூடிய, அந்த மாதிரியான சக்திசாலியான தெய்வீக கண்கள் உள்ள திருநேத்திரி திரிகாலதர்ஷி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।